தமிழ்நாட்டின் ஒரு அழகான நகரத்தில் வாழ்ந்தாள் அபி. அவளுடைய வாழ்க்கை மிகவும் சாதாரணமானது. காலை எழுந்து வேலைக்கு செல்வது, மாலை வீடு திரும்புவது, குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது, அதுதான் அவளுடைய உலகம். ஆனால் அவளுடைய இதயத்தில் மட்டும் இன்னொரு உலகம் இருந்தது. அந்த உலகம் முழுவதும் பிடிஎஸ் பாடல்களால் நிரம்பியிருந்தது. அதில் அவளுடைய இதயத்தை முழுவதுமாக திருடியவர் ஜியோன் ஜங்குக். ஒன் டே ஐ வில் மீட் ஹிம். இந்த ஒரு வாக்கியத்தை அவள் தினமும் கண்ணாடி முன் நின்று சொல்லுவாள். சிலர் சிரித்தார்கள். அது முடியாத கனவு என்றார்கள். ஆனால் அபி மட்டும் சிரித்துவிட்டு ட்ரீம்ஸ் டோன்ட் ஹாவ் லிமிட்ஸ் என்று பதில் சொல்வாள். பல வருடங்கள் உழைத்து சம்பளம் சேமித்து ஒவ்வொரு ரூபாயையும் கவனமாக வைத்தாள். இறுதியாக அந்த நாள் வந்தது. டெஸ்டினேஷன் சியோல், சவுத் கொரியா. விமான டிக்கெட்டை கையில் பிடித்தவுடன் அவள் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. இது கனவா இல்லை நிஜமா என்று அவள் தன்னையே கேட்டுக்கொண்டாள். சியோல். இரவு நேரத்தில் ஆயிரக்கணக்கான விளக்குகளால் ஜொலித்தது. ஒவ்வொரு தெருவும் ஒரு திரைப்பட காட்சியை போல் இருந்தது. அபி தனது ஹோட்டலில் தங்கி அடுத்த சில நாட்கள் நகரத்தை சுத்தி பார்த்தாள். ஆனால் அவளுடைய மனம் ஒரே விஷயத்தையே நினைத்தது, ஜங்குக். ஒரு மழை லேசாக தூறி கொண்டிருந்தது. அபி ஒரு அமைதியான காஃபி ஷாப்புக்குள் சென்றாள். அங்கு அதிக மக்கள் இல்லை. ஒரு மூலையில் கருப்பு ஹுடி, கருப்பு கேப் அணிந்து ஒருவர் தனியாக அமர்ந்திருந்தார். அவருடைய முகம் பாதி மறைந்திருந்தது. அபி அவரை கவனிக்கவில்லை. காபியை வாங்கிவிட்டு திரும்பும்போது எதிர்பாராத விதமாக அவள் கையில் இருந்த காபி கீழே விழுந்தது. ஓ, ஐ எம் சோ சாரி என்று அவள் பதறி சொன்னாள். அந்த நபர் மெதுவாக எழுந்து இட்ஸ் ஓகே என்று சிரித்தார். அந்த சிரிப்பை பார்த்த நொடியில் அபியின் இதயம் ஒரு கணம் நின்றது. அந்த கண்கள், அந்த புன்னகை, அது ஜங்குக். அவளால் பேசவே முடியவில்லை. ஜங்குக் என்று மெதுவாக கேட்டாள். அவர் சிரித்துக்கொண்டே எஸ் என்று தலையசைத்தார். அபியின் கைகள் நடுங்கின. அவளுடைய கண்களில் கண்ணீர் வந்தது. நான் இந்தியாவில் இருந்து வந்திருக்கிறேன். பல வருடங்களாக உங்களை நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் என்று அவள் உடைந்த தமிழும் ஆங்கிலமும் கலந்து பேசினாள். ஜங்குக் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு மெதுவாக தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஆல் த வே என்று சொன்னார். அந்த ஒரு வாக்கியம் அபியின் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணமாக மாறியது. அந்த நாள் அவர்கள் அரை மணி நேரம் பேசினார்கள். இந்தியா பற்றி, தமிழ்நாடு பற்றி, உணவு, இசை, கனவுகள், வாழ்க்கை எல்லாவற்றையும். பிரியும் முன் ஜங்குக் சிரித்து கொண்டு கேன் வி மீட் அகைன் டுமாரோ என்று கேட்டார். அபிக்கு அந்த நொடி கனவாகவே இருந்தது. அஃப்கோர்ஸ் என்று அவள் வெட்கத்துடன் சொன்னாள். அடுத்த நாள் அவர்கள் மீண்டும் சந்தித்தார்கள். ஒரு அழகான பூங்காவில். அன்று 2 மணி நேரம் பேசினார்கள். அதற்கு பிறகு 3வது நாள், 4வது நாள், ஒவ்வொரு நாளும் அவர்கள் சந்தித்தார்கள். நட்பு மெதுவாக வளர்ந்தது. அபி சிரித்தாள். ஜங்குக் சிரித்தார். ஜங்குக் பாடினால் அபி அமைதியாக ரசித்தாள். ஒரு நாள் ஹான் நதிக்கரையில் இருவரும் அமைதியாக நடந்து கொண்டிருந்தார்கள். காற்று மெதுவாக வீசியது. நகரத்தின் விளக்குகள் நீரில் பிரதிபலித்தன.
அந்த அழகான இரவில் ஜங்குக் திடீரென்று நின்றார். அபியை நேராக பார்த்தார். அபி என்று மெதுவாக அழைத்தார். எஸ், பிஃபோர் மீட்டிங் யூ ஐ தாட் ஃபேம் வாஸ் எவ்ரிதிங். சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு, பட் ஆஃப்டர் மீட்டிங் யூ ஐ ஃபவுண்ட் பீஸ். அபியின் கண்கள் கலங்கின. அவளால் எதுவும் பேச முடியவில்லை. ஜங்குக் அவளுடைய கையை மெதுவாக பிடித்தார். Will you stay in my life? என்று கேட்டார். அந்த நொடி அபியின் உலகமே நின்றது. கண்ணீருடன் சிரித்து கொண்டே எஸ் என்று மட்டும் சொன்னாள். அந்த எஸ் 2 இதயங்களையும் ஒன்றாக இணைத்தது. அந்த இரவு முதல் அவர்கள் வெறும் நண்பர்கள் இல்லை, அவர்கள் காதலர்கள். ஒவ்வொரு சன்ரைஸையும், ஒவ்வொரு சன்செட்டையும், ஒவ்வொரு காஃபி டேட்டையும், ஒவ்வொரு வாக்கையும் அவர்கள் லவ் இன்னும் அழகாக மாற்றியது. அபி மனதிற்குள் நினைத்தாள். Sometimes miracle happen when you never stop believing. அவளுடைய பல வருட கனவு இப்போது ஒரு காதல் கதையாக மலர்ந்திருந்தது. ஆனால் அவர்களின் காதலுக்கு இன்னும் ஒரு பெரிய திருப்பம் காத்திருந்தது. அது அவர்களின் திருமணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.